2026 இதேதான். ஆமா, அவர் ஜெயிப்பாருங்க. அவர் நிறைய ஏகப்பட்ட ஓட்டு, அதாவது 200 சீட்டுக்கு மேல வருவார் பாருங்க. அவர் நம்ம முதலமைச்சர், அவர் கையால் சொத்தோட நல்லா இன்னும் அவர் நல்லா மக்களுக்கு நிறைய செய்வாரு. சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னை யானைக்கவுனியில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களால் பயனடையாதவர்களே கிடையாது என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தமிழ்தான் அடையாளம் என்றும், யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதனை கற்றுக்கொள்ளட்டும் என்றும் வடிவேலு கூறினார். மாடை போயிட்டு நாய் மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? கிளிய போயிட்டு காக்கா மாதிரி கட்டினா அது என்ன செய்யும்? வேண்டாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க, யாரும் எதை கத்துக்கணுமோ கத்துக்கிட்டோம், நான் கட்டாயப்படுத்தாதீங்கயா, உங்களை கையெடுத்து கும்புறேன். தமிழ் மொழிக்கு கேடு விளைவிப்பதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் என்றும் வடிவேலு தெரிவித்தார். திண்டுக்கல்லில் வீட்டுச் சிறையில் இருந்த மாதர் சங்க நிர்வாகியை MP சச்சிதானந்தம் அழைத்துச் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமை, வன்முறைகளுக்கு எதிராக நாளை சென்னை கோட்டை நோக்கி பேரணி நடத்தப்போவதாக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அறிவித்தது. இதையடுத்து சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி காவல்துறையினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாதது குறித்து அறிந்த மார்க்சிஸ்ட் கட்சி MP சச்சிதானந்தம் பாப்பாத்தி வீட்டிற்கு நேரில் சென்று எதன் அடிப்படையில் கைது நடவடிக்கை என கூறி காவலர்களிடம் வாக்குவாதம் செய்தார். மேலும் மாதர் சங்க நிர்வாகியை அழைத்துச் செல்வதாக MP கூறியதை அடுத்து பாப்பாத்தி ஓடிச் சென்று அவரது வாகனத்தில் ஏறிக்கொண்டார். காவலர்கள் காரின் குறுக்கே நின்று தடுக்க முயற்சித்த நிலையில் அவர்களிடம் MP சச்சிதானந்தம் வாக்குவாதம் செய்தார். வீட்டு காவல் வைக்கிறவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு? தமிழ்நாடு காவல்துறை தான் நீங்க முழுக்க முழுக்க கவர்மெண்ட் கெட்ட வேலைப்படுதுன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஆபீஸ் உத்தரவு, எந்த ஆபீஸ் உத்தரவு? இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா கொண்டாடப்படும் நிலையில் அம்மன் கோயில்களில் பக்தர்கள் காளி உள்ளிட்ட வேடம் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பெரம்பலூர் அடுத்த பாளையத்தில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மயான கொள்ளையை முன்னிட்டு உடலில் மஞ்சள் பூசிக்கொண்டு பக்தர்கள் நடனமாடினர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காள அம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் புற்று வடிவில் அம்மன் காட்சியளித்தார். மேலும் படையலிடப்பட்ட சில்லறை காசு, நெல் உள்ளிட்ட பொருட்களை வாரி இறைத்து பக்தர்கள் வழிபட்டனர். சேலத்தில் மயான கொள்ளையை ஒட்டி காளியம்மன், அங்காளம்மன், பெரியண்ணன், முனியப்பன் உள்ளிட்ட காவல் தெய்வங்கள் போல பக்தர்கள் வேடம் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வீரத்துல இருந்து வரோம். நாங்க வருஷம் இங்க தவறாம வருவோம். இங்க அங்காளை அம்மா நிறைய சாமி வர நேர்த்திக்கடன் செலுத்துவதன் மூலம் தீராத நோய் தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர். விழுப்புரம் அருகே திண்டிவனத்தில் மயான கொள்ளை ஊர்வலத்தின் போது பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு முன்பு விசிக மற்றும் பாமகவினர் மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலின் மயான கொள்ளை நிகழ்ச்சிக்காக பக்தர்கள் அம்மன் வேடமிட்டும் கரகம் தூக்கியும் வேல் குத்தியும் ஊர்வலம் சென்றனர். திண்டிவனம் நகரில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸின் பழைய இல்லம் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் தெருவை ஊர்வலம் அடைந்தபோது விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிலர் வேலில் விசிக கொடியை கட்டி நடனமாடி சென்றதாக கூறப்படுகிறது. இதற்கு அங்கு கூடியிருந்த பாமகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு நடந்தது. அப்போது ஒருவரை ஒருவர் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டனர்.
இந்த மோதலில் சிலருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் செய்தியாளர் ஒருவரின் மண்டையும் உடைந்தது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் காவல்துறையினர் இருதரப்பினரையும் சமாதானம் செய்தனர். காயமடைந்தவர்கள் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். மோதல் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பள்ளியில் வைத்து 9ஆம் வகுப்பு மாணவரை அடித்துக் கொன்ற சக மாணவர் கைது செய்யப்பட்டார். கடந்த புதனன்று சிவானந்த சாலை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர் கவின்ராஜ் கழிவறையில் மயங்கி விழுந்ததாக கூறி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் மாணவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்ததை அடுத்து காவல்துறையினர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள், பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே